நல்லா இருக்கிற சாம்பாரில் காவா தண்ணி ஊற்றுற பாலாவுக்கு நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் ரமேஷ் சாருக்கும் ஜியாஸ்டருக்கும் அப்புறம் என்னோடய அருமை தம்பி சுரேஷ் சங்கையா அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சார் குகன் சார் வாங்க சார், மேலே வாங்க சார். நான் தான் சார் எல்லோரும் கூப்பிட்றேன். போகும்போது ஃபேமிலி நீ எது சொன்னாலும் தப்புடா. என்னன்னா இந்த படம் வந்து எடுத்துட்டு சுரேஷ் சங்கையா மறைஞ்சிட்டான். அவன் நம்ம எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி இந்த படம் நல்லபடியாக ஓடிச்சு, சக்ஸஸாக ஓடிட்டுருக்கு. இதுக்கு முதல் காரணம் உங்களோட ஆதரவு தான். உங்களுக்கு நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு டைரக்டர் இல்லாமல் ஒரு படத்தை கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு தயாரிப்பாளர் எனக்கு தெரியும், கூட இருந்தும் பார்த்துருக்கேன். நான் அப்போ ஃபோன் பண்ணி விசாரிப்பேன். அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு இந்த படத்தை வெளிக்கொண்டு வர்றதுக்கு. இப்போ எல்லாமே எனக்கு இன்னும் ஷூட்டிங் இருக்குது, 2 மணி கால் ஷூட்டு. எல்லாம் அங்கே வெயிட் பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு 1/2 hour நான் மீட் பண்ணிட்டு வந்துடுறேன், இல்லைன்னா தப்பாகிடுது என் படம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறேன். சார் முதல்ல உங்களுக்கு நன்றி சார். உங்களை மாதிரி எங்களுக்கு ஒரு தயாரிப்பாளர் கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார். லவ்லின், அப்புறம் கேமராமேன் சார், தேங்க்ஸ் சார், புகன் சார், எல்லாருமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நிறைய எனக்கு நம்ம ப்ரெஸ் நண்பர்கள் எல்லாருமே வெளியே சொன்னாங்க, இங்கேயும் மேடம்லாம் சொன்னாங்க, நிறைய படங்கள் வந்து காமெடி படங்களே நீங்கள் நிறைய பண்ணுறீங்க, இனிமேல் நல்ல படங்களும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக 300 படம் பண்ணீங்க, 300 மேலே போயிடுச்சின்னு சொல்கிறாங்க. நம்ம டீம் தெரியல, அது அர்ஜுனன் 10 அந்த டீம் வந்து கண்டுபிடிச்சி அதை போட்டிருக்காங்க, டீச்சராக போட்டிருக்காங்க. அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைத்துறைக்கு நான் என்றைக்குமே எப்போவுமே நல்ல கதையும் காமெடி களங்கள் அது அமைகிற எல்லா படங்களும் நான் பண்ணுவேன். முக்கியமாக நம்ம மக்களோட பிரச்சனைகளை என் மூலயமா சொல்லணும்னு ஆசைப்படுறவங்க எந்த கதையாக இருந்தாலும் எடுத்துடுவாங்க. சத்தியமாக நான் பண்ணுறேன். தேங்க்யூ, எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி, தேங்க்யூ சார். நான் அப்படியே சரி சார், ஒரு 2 வார்த்தை பேசிட்டேன், அப்புறம் இவனே தப்பாக எழுதுவான் பாலா. நான் எங்களுக்குள்ள ஒருத்தர் நன்றி கூறுவதற்கான விழா அல்ல, எங்கள் சார்பாக உங்களுக்கு நன்றி சொல்கிற விழா. ஊடகத்துறை சார்ந்த அனைவருக்கும் இந்த படத்தை கொண்டு சேர்த்ததற்காக இந்த குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதை வெற்றி படமாக்கிய திரைப்பட ரசிகர்களுக்கும் நன்றி. அதைவிட பெரிய நன்றி நான் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் உறுப்பினர் என்கிற முறையில் எங்களுடைய தோழன் சுரேஷ் சங்கையா சார்பாக நான் இதனுடைய தயாரிப்பாளர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டியது இருக்கிறது. ஒரு படத்தினுடைய முடிகிற நேரத்தில் அந்த இயக்குனர் இல்லாமல் போனாரும் அவர் இருக்கிறது போலவே உள்ளது போலவே அவருக்கு செய்ய வேண்டிய அத்தனை மரியாதைகளையும் செலுத்தி, ஒருவேளை இதை வந்து ஓடிடியில் விட்டிருந்தா கூட இதை வந்து அவங்களுக்கு போதுமான அந்த பணத்தை எடுத்திருக்க முடியும். இருந்தாலும் கூட இந்த பட திரையில் கொண்டு வருவது என்பது எத்தனை தடைகளுக்கு மத்தியிலும் திரையில கொண்டு வர்றது சங்கையாவிற்கு செய்கிற மரியாதை, அவர்களுக்கு செய்கிற நன்றி கடன் என்று அவர்கள் நினைத்தார்கள். அதற்காக இந்த குழுவின் சார்பாகவும் எல்லோருடைய சார்பாகவும் சங்கையாவின் சார்பாகவும் நான் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோல ஒரு கதையை மட்டும் நம்பி இருக்கிற படங்கள், அவங்க எல்லா ஹீரோவும் அவங்ககிட்டே இருக்காங்க, அவங்க அந்த படங்களையெல்லாம் எடுத்துட முடியும். இருந்தாலும் கூட சின்ன சின்ன கதைகளை வைத்து கதையை நம்புகிற இயக்குநர்களை வைத்து படம் எடுக்கணும், தொடர்ந்து எடுக்கணும்னு இதை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இது ஒரு ஒரு வெறும் வியாபாரம் மட்டுமல்ல, ஒரு சேவையாக இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றியோட நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். 2009 குங்குமப்பூவும் கொஞ்சுபுறாவும் தொடங்கி 2026 கிணத்த காணும் வரையில் அதே சிரிப்பு அதே நடிப்பு, எப்போதும் இயல்பில் மாறாத நடிகர் இயக்குனர் ராமகிருஷ்ணன் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். முதல் நன்றி தயாரிப்பாளர் பாபு சாருக்கு. ஏன் அப்படின்னா, சுரேஷ் சங்கையா வந்து படம் எடுத்துட்டு ஒரு கிடாயன் கருணை மனு படம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சத்தியசோதனையை எடுத்துட்டு அது வராமல் நீண்ட வருடங்களுக்கு பிறகு அந்த கதையை வந்து தயாரிக்கிறதுக்கு முன் வராருல்ல, அது வந்து அதற்கு தான் அவருக்கு முதல் நன்றி. அது இப்போ வரைக்கும் அதே எஃபர்ட்டோட அந்த படத்தை கொண்டு வந்து முடிச்சுட்டு இப்போ நன்றி விழா வரைக்குமே அதே வேகத்தோடு இருக்காருல்ல, அதனால் அவருக்கு முதல் நன்றி.
அதை தொடர்ந்து அவருக்கு சப்போர்ட்டாக நின்ன ஹாட் ஸ்டாருக்கு ரெண்டாவது நன்றி. ஏன்னா அவங்க கூட இருந்து அந்த பலத்தை சேர்த்ததுனால தான் இது வந்து திரைக்கு அடுத்த நகர்வாக நடந்தது. ஸோ அதற்கு பிறகு அதை வந்து ரிலீஸ்க்கு கொண்டு வரணும்னு நினச்சி அவருக்கு சப்போர்ட்டாக நின்னார்ல குகன் சார், அவருக்கு இன்னொரு நன்றி. ஆமாம். ஸோ இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமாக அந்த பின்னாடி இருந்து அதை இப்போ வரைக்கும் அந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிற உதவி இயக்குனர்களுக்கு அடுத்த நன்றியை சொல்லணும் நம்ம. நான் அரவிந்த், ஏன்னா அரவிந்த் மட்டும்தான் முன்னாடி தெரிகிறாரு, ஆனால் அவருக்கு பின்னாடி அத்தனை உதவி இயக்குனர்கள் இருக்காங்க. அவங்க பேரெல்லாம் மன்னிக்கணும் நண்பர்களே, உங்கள் பேர் முழுசாக எனக்கு தெரியல. ஸோ அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கும் அவங்களுக்கு பெரிய நன்றியை சொல்லணும். அதே மாதிரி வந்து இந்த படம் வந்து எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் ஆகாமல் ஈப்பியாக நின்று அந்த படத்துக்கு வந்து முழு அந்த அவரோட ஒத்துழைப்பு கடைசி வரைக்கும் ஆர்ட்ஸார்லேருந்து அந்த கண்டென்ட் அவுட்டுக்கு ஃபைனலாக கொடுக்குற வரைக்கும் நின்று அவர் நரன் சாருக்கு அடுத்த நன்றி சொல்லணும். அது ஸோ இதில் நடித்த யோகி பாபு சார் இப்போ வரைக்கும் அவர் வந்து இந்த பப்ளிசிட்டிக்கு வந்து அவரோட தொடர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்துட்டே இருக்காரு, அவருக்கு நன்றி. ஏன் இதுக்கு எல்லாரும் ஒருத்தருக்கா நன்றி சொல்கிறேன்னா, இது சுரேஷ் சங்கையா இருந்திருந்தாருன்னா இந்த விஷயத்தை தான் சொல்லியிருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் நடிகனா மட்டும் இல்லாமல் ஒரு டைரக்டராகவும் இந்த நன்றியை சொல்லணுன்றது என்னோட கடமையாக இருக்குது. அதே மாதிரி இதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட்டு, ஸோ உங்களுக்கு அதுவும் சுரேஷ் சங்கையாவுக்கு வந்து எல்லா விதத்துலேயும் சண்டை வரும், ஆனால் இருந்தாலும் வந்து அப்படி எதையாவது ஒன்று முகம் சுளிக்காமல் இதெல்லாத்தையும் தாண்டி ரொம்ப இன்வால்வ் ஆகி இந்த படத்தை வந்து அந்த திரைமொழியில் கொடுத்தாரு பாருங்க சினிமாட்டோகிராஃபர், கேமராமேன், அவருக்கு வந்து பெரிய நன்றியை சொல்லணும். ஏன்னா இந்த படம் என்ன மாதிரியான கலரில் வரும், எப்படி வரும் அப்படின்றது அவங்க ஒன்றுனா ஷூட்டிங் ஸ்பாட்டில் பேசும்போதே சொல்லிகிட்டே இருப்பாங்க. பட் அது ஃபைனல், ஏன்னா சுரேஷ் சங்கையா வந்து கடைசி நேரத்தில் அவருக்கு உடல் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருக்கும்போது அந்த வேலையை தொடர்ந்து செஞ்சார் பாருங்களேன், அது கேமராமேனுக்கு நன்றியை சொல்லணும். அதே மாதிரி இவ்வளோ ஃபுட்டேஜ் இதை வந்து இப்போ நம்ம பார்க்குறதுக்கு வந்து இவ்வளோ ஈஸியாக கொண்டு போய் கொடுத்தார்ல எடிட்டர் ராமர் சார். ஸோ அவருக்கு வந்து ஆமாம், இப்போ கேட்டேன் நான், என்ன சார் படம் அரசன் அப்படின்னாரு. நீங்கள் தான் தெரியுமா எல்லாம் பெரிய படங்கள் தான் பண்ணிகிட்டு இருப்பீங்க அப்படின்னு, அதுக்கிடையில் சின்ன படங்களும் பண்ணுறேன் அப்படின்னாரு. ஸோ எந்த படத்துக்குனாலும் அவரோட உழைப்பு வந்து ஒரே மாதிரி தான் செலுத்துறாரு. ஸோ அவருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. அதே மாதிரி இசையமைப்பாளர் நிவாஸ்க்கு, அவர் தெரியல எல்லாம் வரல சார், அவர் கொஞ்சம் பிஸியாக இருப்பார். ஸோ அவருக்கும் மிகப்பெரிய நன்றி. எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லணும்னா பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு தான். ஏன்னா எல்லாருக்கும் வந்து இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்தாங்க பாருங்களேன், எந்தவித ஏன்னா காழ்ப்புணர்ச்சியும் இல்லாமல் பெரிய படங்களுக்கு விட இந்த படத்துக்கு நிறைய எஃபர்ட் போட்டாங்க அப்படின்றது இந்த படத்தோட பப்ளிசிட்டிலேருந்து அது தெரிஞ்சது. ஏன்னா சின்ன சின்ன ரீல்ஸ்லேருந்து யூடியூப்பில் நிறைய எங்கே திரும்பினாலும் கிணத்த காணும்னு அது வந்து ஒரு முக்கியமான ரோல் வந்து பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு தான். ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. இது எல்லாத்துக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஹாட் ஸ்டாருக்கும், தயாரிப்பாளருக்கும், இயக்குனருக்கும் மிகப்பெரிய நன்றி, மகிழ்ச்சி.